அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னா, விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சூரிய கிரகணத்தன்று உருவாகின்ற நவக்கிரக மாற்றம் எப்படிப்பட்ட பலன்கள் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்தவிருக்கிறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோங்க. சூரிய கிரகணம் நிகழக்கூடிய தருணத்தில் உருவாகின்ற இந்த கிரக மாற்றம் விருச்சிக ராசிக்கு நற்பலன்களை ஏற்படுத்துகிறதா அல்லது தீய பலன்களை ஏற்படுத்துகிறதா அப்படிங்கிறத பற்றின தகவலை தெரிந்து பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு காலகட்டங்க. இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நிதி நிலைமை முன்பை விட சிறப்பாகவே இருக்கும். உடன் பிறந்தவர்களுடனான தொடர்பு அதிகரிக்கலாம். குடும்ப சூழல் அமைதியானதாகவே இருக்க பெறும் அப்படின்னும் சொல்லலாங்க. அதே மாதிரி உணர்ச்சி ரீதியான ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாகவும் இருக்கலாம். பணியிடத்தில் ஒரு புதிய திட்டத்தை தொடங்குவீங்க. இது தங்களுடைய நற்பெயரை மேம்படுத்தும். நிதி ரீதியாக இந்த காலம் மிதமானதாகவே இருக்கும். ஆனால் கடன் வாங்குவதை தவிர்த்து கொள்ளுங்க. குடும்ப சூழலில் அமைதி இருக்கும். ஆரோக்கியமும் நன்றாகவே இருக்கும். அதே போல தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். பணியிடத்தில் தங்களுடைய கடின உழைப்பின் பலன்களை பெறுவீங்க. ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்க பெறுவீங்க. நிதி பார்வையில் சாதகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். முதலீடுகள் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல லாபம் இருக்க பெறுவீங்க. அதே மாதிரி முதலீட்டிற்கு இது ஒரு நல்ல காலம் அப்படின்னு சொல்லலாம். குடும்ப வாழ்க்கையில் நல்லிணக்கம் இருக்குங்க. ஆரோக்கியமும் நன்றாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். வேலை பளு அதிகரிக்கவும் செய்யலாம். அதே நேரத்தில் வெற்றிக்கான புதிய கதவுகளும் திறக்குங்க. நிதி ரீதியாக நிலைமை நன்றாகவே இருக்கும். ஆனால் தேவையற்ற செலவுகளை தவிர்க்க வேண்டியது அவசியம். நீங்கள் பழைய நண்பர்களை சந்திக்கலாம். சில சமயங்களில் சோர்வாகவும் உடல்நலம் பலவீனமாகவும் உணர்வீங்க. ஓய்வில் சற்று கவனத்தை செலுத்த பாருங்க. அதே மாதிரி வேலைக்கும் தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் இடையில சமநிலையை ஏற்படுத்த முயற்சிகளை மேற்கொள்வீங்க. அதே போல பணியிடத்துல நேர்மறையான மாற்றங்கள் ஏற்படும். சக ஊழியர்களிடமிருந்து தங்களுக்கு ஆதரவும் கிடைக்கப்பெறுவீங்க. நிதி ரீதியாக இந்த காலம் சுமாராக இருக்கும். பயணங்கள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் வயிறு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படலாம். புதிய திட்டங்களில் மும்முரமாக இருப்பீங்க. வேலையில் மாற்றம் ஏற்பட வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறது. இடமாற்றமும் ஏற்படலாம். வருமானம் அதிகரிக்கும். ஆனால் செலவுகளும் அதே விகிதத்தில் அதிகரிக்க செய்யும். குடும்ப வாழ்க்கையில் அமைதி நிலவும். துணையிடம் இருந்து ஆதரவு கிடைக்கப்பெறுவீங்க. பழைய உறவுகள் மீண்டும் புத்துயிர் பெறுவாங்க. அதே போல தன்னம்பிக்கை மற்றும் ஊக்கம் அதிகரிக்க செய்யுங்க. பணியிடத்தில் தங்களுடைய கடின உழைப்பு பாராட்டப்படலாம். மாணவர்களுக்கு நேரம் சாதகமாகவே இருக்கும். நிதி ரீதியாக நேரம் நன்றாகவே இருக்கும். முதலீட்டில் இருந்து நீங்கள் நன்மைகளை பெறுவீங்க. குடும்ப உறவுகள் வலுவாகவே இருக்கும். வீட்டில் சில சுப நிகழ்வுகள் நடைபெறலாம். ஆரோக்கியமும் நன்றாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கையில் ஸ்திரத்தன்மை மற்றும் வெற்றி கிடைக்கப்பெறுவீங்க. மூத்த நபர்களிடமிருந்து வழிகாட்டுதல் தங்களுக்கு கிடைக்குங்க. பணம் தொடர்பான விஷயங்கள்ல சற்று கவனமாகவே இருக்க பாருங்க. குறிப்பாக கடன் கொடுப்பதையோ அல்லது பணம் வாங்குவதையோ தவிர்த்து கொள்ளுங்க. குடும்பத்துடன் நேரத்தை செலவிட தங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கப்பெறும். ஆரோக்கியம் சாதாரணமாகவே இருக்கும். மனதளவில் சுறுசுறுப்பாகவும் புதிய யோசனைகளை பற்றி உற்சாகமாகவும் செயல்படுவீங்க. பணியிடத்தில் தங்கள் ஆலோசனைகள் மதிக்கப்படலாம். நிதி நிலைமை வலுவாகவே இருக்கும். வீட்டில் ஒரு வயதான உறுப்பினரின் வழிகாட்டுதல் நன்மையை தரும். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். ஆனாலும் அதிக வேலை பளு சோர்வையும் ஏற்படுத்தலாம். காதல் உறவுகளில் உணர்ச்சி பிணைப்பை அதிகரிக்கவும் செய்யலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடும் இருக்க பாருங்க. தங்களுக்கு இந்த காலகட்டம் சுய பரிசோதனை மற்றும் திட்டமிடலுக்கானது அப்படின்னு சொல்லலாம். பணியிடத்தில் நிதானத்துடன் செயல்படுங்க.
தேவையற்ற வாக்குவாதத்தை தவிர்த்து கொள்ளுங்க. வருமானம் சாதாரணமாக தாங்க இருக்கும், ஆனாலும் திடீர் செலவுகள் பட்ஜெட்டை எடுக்கும். அதனால் கொஞ்சம் கவனத்தோடு இருக்குங்க. குடும்ப சூழல் அமைதியாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. காதல் வாழ்க்கையில் எந்த முக்கியமான முடிவையும் எடுப்பதற்கு முன்பாக கொஞ்சம் சிந்தித்து செயல்படுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னும் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் நிறைய விஷயங்களில் நல்ல நல்ல மாற்றங்கள், நன்மைகள், அனுகூல பலன்கள் கிடைக்கப்பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. நீங்களும் அந்த மாதிரியான பலன்களை நிச்சயம் எதிர்பார்க்கலாம். அனுகூலமான காரியங்கள் அனைத்துமே தங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் வெளிவட்டாரத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் தங்களுக்கு சாதகமாகவே முடியுங்க. தந்தை வழி உறவுகளால் ஆதாயங்கள் இருக்கலாம். பணவரவு கணிசமாக ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் நிலவும். கணவன் மனைவிக்கு இடையில அந்யோன்யம் அதிகரிக்கலாம். உறவினர்கள் வருகையும் அதனால மகிழ்ச்சியும் ஏற்படும். உறவினர்களிடத்தில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகலாம். வீடு மனை வாங்கக்கூடிய முயற்சிகளில் தற்போது நீங்கள் ஈடுபடக்கூடிய பட்சத்தில் அதில் வெற்றி வாகை சுடுவீங்க அப்படின்னு சொல்லலாங்க. புதிய முயற்சிகள் யாவும் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கிறது. எதிரிகளின் தொல்லை இல்லாமல் போகலாம். அவர்களால் மறைமுக ஆதாயங்களும் கிடைக்கக்கூடும். முக்கிய முடிவுகளை துணிச்சலுடன் எடுப்பீங்க. தங்களுடைய முயற்சிகளுக்கு மனைவி, மகள் உள்ளிட்ட குடும்ப பெண்கள் பக்கபலமாகவே இருப்பாங்க. ஆனாலும் விலை உயர்ந்த நகை மற்றும் பொருட்களை இரவல் தரவோ வாங்கவோ வேண்டாம். வீட்டில் பொருட்கள் களவு போக கொடுங்க. அதனால கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருக்க பாருங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படலாம். விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும். அரசாங்கத்திடம் எதிர்பார்த்த லைசன்ஸ் போன்ற விஷயங்கள் எளிதாகவே முடியும். கணவன் மனைவிக்கு இடையில இருக்கக்கூடிய அன்பு அந்யோன்யம் அதிகரிக்கலாம். கருத்து வேறுபாடின் காரணமா பிரிந்திருந்த தம்பதிகள் ஒன்று சேருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. இல்ல வேலை நிமித்தமா நீங்க பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னாலும் அதற்கு உண்டான வாய்ப்பை சேர்வதற்குண்டான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாங்க. அதே நேரம் உறவினர்களினுடைய வருகை இந்த காலகட்டத்தில் அதிகமாகவே இருக்கும். உறவினர்களுடைய வருகை ஒருபுறம் இருக்க பெற்றாலும் ஒருபுறம் அது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் உங்களுடைய வீட்டில் கொடுத்தாலும் செலவினங்களை அதிகப்படுத்தலாம். ஆடம்பரமான செலவுகளை செய்வதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. மற்றவர்களை கவர்வதற்காக எந்த ஒரு ஆடம்பர செலவுகளையும் மேற்கொள்வது தங்களுக்கு நல்லது கிடையாது அப்படின்னு நான் சொல்லணும். அதே நேரம் ஆரோக்கிய விஷயத்திலையும் கொஞ்சம் சிறப்பு கவனத்தை செலுத்த பாருங்க. இல்லை தவறக்கூடிய பட்சத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மருத்துவ செலவுகளை ஏற்க வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம். அதே நேரம் இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள், குழந்தைகள், சிறியவர்கள், முதியவர்கள் யாராக இருந்தாலும் அவங்களுடைய ஆரோக்கியத்திலையும் சிறப்பு கவனத்தை செலுத்துவது ரொம்ப 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 நல்லது. ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் நெடுநாளைய நோய், ரொம்ப காலமாக ஒரு நோயால் அவதிப்பட்டு வந்துட்டுருக்கீங்க அப்படின்னா அதற்குண்டான தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம், அதற்குண்டான வழி பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த நேரம் உங்களுக்கு இருக்க பெறப்போகிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க. அதே நேரம் ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் திடீர் பயணங்களை மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும். பயணங்கள் ஒருபுறம் உங்களுக்கு அனுகூலமாக முடியலாம். நிறைய விஷயங்களில் நல்ல நல்ல மாற்றங்கள் உருவாகலாம். பயணங்கள் மூலமாக விஐபிக்கள், பெரியவர்களினுடைய நட்பு கிடைக்கப்பெறுவீங்க. அதன் மூலமாக புதிய ஆதாயத்தை அடைவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் நினைச்சபடி நடப்பதற்குண்டான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கிறது. நீண்ட நெடுநாளைய கனவு ஒன்று நினைவாக போகிறது. ஆசைகள் ஒன்று நிறைவேற போகிறது அப்படின்னு சொல்லலாம். மாணவர்களுக்கு இது ஒரு அற்புதம் நிறைந்த ஒரு காலகட்டங்க. உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சிக்கு குறைவில்லாத ஒரு காலகட்டம். நீங்கள் கேட்பது எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் வந்துடுச்சுன்னு சொல்லலாம். பெற்றோர்கள், ஆசிரியர்கள், சக மாணவர்களிடையே ஒரு இணக்கமான சூழ்நிலை இருக்குங்க. இருந்தாலும் கடுமையாக படித்தால் மட்டும்தான் தேர்வுகளில் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறத நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. கொஞ்சம் கடுமையாக படிக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். அதே நேரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனைத்துமே சாதகமான நிலையில் இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க. ஒருவேளை நீங்கள் வெளியூர், வெளிநாட்டில் சென்று படிக்கணும், ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதற்குண்டான முயற்சிகளில் தற்போது ஈடுபடக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு அது சாதகமாக நடக்க வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் திடீர் பயணங்கள் மேற்கொள்வீங்க. அதே மாதிரி சுபகாரியங்கள், அதாவது வீட்டில் நிறைய வீடு கட்டக்கூடிய பணி நின்று
இருக்கும், இல்லை சுபகாரியங்கள் திருமணம் போன்ற சுப பேச்சுக்கள் தடைபடுகிறது அப்படின்னா அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து உங்களுக்கு சாதகமாக முடியும். திருமணத்தில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் விலகி திருமணம் ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது உங்களுக்கு ஏற்ற ஒரு வரன் அமைவதற்குண்டான வாய்ப்புகள் இந்த நேரத்தில் அதிகபட்சமாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாங்க. வரன் அமையாமல் தவித்து கொண்டிருந்தவர்களுக்கும் முயற்சித்து பார்க்கக்கூடிய பட்சத்தில் இந்த நேரத்தில் உங்களுக்கு நல்ல வரன் அமைய வாய்ப்புகள் இருக்குது. பலருக்கும் பார்த்தீங்கன்னா திருமண யோகம் இந்த காலகட்டத்தில் இருக்க பெறுகிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஏன்னா கிரகங்கள் உங்களுக்கு திருமண யோகத்தை வழங்கவிருக்கக்கூடிய ஸ்தானத்தில் இருக்கிறது. அப்படிங்கிறதுனால தடைபட்டவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் முயற்சியின் பேரில் கண்டிப்பாக திருமணம் கைகூட வாய்ப்புகள் இருக்குது. அரசு தொடர்பான விஷயங்களும் நல்லபடியாகவே நடந்து முடியும். அரசு வேலைக்கு முயற்சித்தவர்களுக்கும் இது ஒரு நல்ல காலம் அப்படின்னு சொல்லலாம். அரசியல்வாதிகளுக்கு, பொது தொண்டில் இருக்கிறவங்களுக்கு, பொது சேவையில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலம் கொஞ்சம் அனுகூலமாகவே இருக்கும். கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் இருந்தாலும் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் போது கொஞ்சம் கவனமாக இருங்க. சக கலைஞர்கள் மத்தியில் இணக்கமாக நடந்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாங்க. அதே நேரம் பல்வேறு தரப்பட்ட விஷயங்களில் நல்ல நல்ல மாற்றங்களை எதிர்கொள்வீங்க. தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம், வளர்ச்சி காணப்படுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்க பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம்.